விறகு கடையில தீ பிடிச்சி எரிஞ்சிடுது. விறகு வெட்டி ரொம்பவே மனமுடைந்து போயிடுறாரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வராங்க, அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அவரோட மனைவி மட்டும் அவரோட கண்ணீரை தொடச்சிட்டு, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? விறகு எரிஞ்சு வீணாவா போச்சு? இல்லையே, கரியா தானே ஆச்சு. நம்ம நாளையில இருந்து கறி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களோட இந்த பேச்சை கேட்டதுமே அவரோட முகத்துல மறுபடியும் ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறது. அப்புறம் என்ன, மறுநாள்ல இருந்து கொல்லனும் அவரோட மனைவியும் சேர்ந்து புது தொழில், அதாவது கறி வியாபாரம் செய்தாங்க. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாங்க, இப்படித்தான் மனைவி பேச்சை கணவனும் கணவன் பேச்சை மனைவியும் கேட்டு நடக்கணும். வறுமையில் கணவனை நேசிக்கும் மனைவியும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் கணவனும் இருந்தால் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. வாழ்வதற்கு பல வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது. அதில் நேர்மையான வழியை தேர்ந்தெடுப்போம்.